ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ன்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் ஆக்டிவாக பாசிவான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ண பிறகு பாசிவாக ஆக்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஆக்டிவாக எப்படி பாசிவாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவாக பாசிவாக எப்படி கண்டுபிடிப்போம்? டால்ஸ் இருந்தால் அது பாசிவ், டால்ஸ் இல்லைன்னா அது ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது என்ன டால்ஸு? இதுதான். ஸோ இந்த டால்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுடைய சென்டென்ஸில் இருந்தால் அது பாசிவ் வாய்ஸ். உடனே நாம் என்ன பண்ணோம்? டால்ஸை ரிமூவ் பண்ணோம், அது ஆக்டிவாக மாறிடுச்சு. ஓகே, சரி. அப்போ நம்ம பார்க்க போகிற ஆக்டிவ் வாய்ஸில் டால்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்காது. இல்லைனா தான் நம்ம ஆக்டிவ்னு சொல்லுவோம். பாசிவில் டால்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டால்ஸ் இல்லைன்னா ஆக்டிவ்னு கண்டுபிடிச்சிருவோம். டால்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டா நமக்கு பாசிவாக கிடைக்கும். அந்த டால்ஸை நம்ம எப்படி சேர்க்கலாம், ரைட்? அதுக்கு சில பேசிக் திங்ஸ் உங்களுக்கு புரியணும். அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த ஸ்கெலிட்டனில் பாருங்கள், ஆக்டிவ் பாசிவ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இந்த அனிமேஷன் நமக்கு அழகாக வழியை காமிச்சிருக்கு. முதல்ல ஆக்டிவ்னு பாருங்களேன், SVOன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய சென்டென்ஸில் டால் நம்ம தேடி பார்க்குறோம். டால் இல்லைன்னா அது ஆக்டிவ்னு நம்ம முடிவு பண்ணுறோம். ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு தெரிஞ்ச பிறகு அதில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்ற வாக்கியத்தில் அடிஷ்னலாக எது இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டை இடம் மாற்ற போகிறோம், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது போல், ரைட்? ஸோ இடம் மாற்றிய பிறகு நம்ம என்ன பண்ண பாருங்கள், கடைசியில் இருக்கிற சப்ஜெக்ட் முன்னாடி பை யூஸ் பண்ண போகிறோம். பைக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய வேர்பினுடைய V3 ஃபார்ம், ரைட்? அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டால் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? சரி, இப்போது இந்த டால்க்கு பிறகு ஒரு ஆரோ ஒன்று பென்சில் போடுறது பாருங்கள். இந்த ஆரோ என்ன அர்த்தம்னா, இது போக மீதி ஏதாவது வேர்புக்கு முன்னாடி இருந்தால் அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நமக்கு தெரிய வேண்டியது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியணும். ப்ளஸ் இந்த டால் நம்ம எந்த டால் நம்ம சேர்க்கணும், அந்த 4 டாலில் எந்த வாக்கியத்துக்கு எந்த டால் சேர்க்கணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டாலும் இதில் இருக்குது ஸ்க்ரீனில் இல்லைங்களா? பீன் இருக்குது, பீயிங் இருக்குது, பி இருக்குது, ஆமிஸ் வாஸ் ஆர்வர் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இந்த பீன் டாலை நான் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹாவ், ஹேஸ், ஹேட் உங்கள் சென்டென்ஸில் இருந்தால், ஆக்டிவ் வாய்ஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸில் ஹாவ், ஹேஸ், ஹேட் இருந்தால் அங்கே டால் பீன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சென்டென்ஸில் வேர்ப் கூட ING இருந்தால் நீங்கள் பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை டாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மோடல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த மோடல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு 9 பேர் இருக்காங்க மோடல் ஆக்சிலரிஸில். வில்வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே மைட், மஸ்ட். இந்த 9 பேரை மோடல்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க யாராவது வந்தால் நம்ம பி டாலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்கள். மேலே உள்ள 3ம் இல்லை எனில் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கேள்வியில் ஹேவ், ஹேஸ், ஹேட் இல்லை, ING இல்லை, மோடல் ஆக்சிலரிஸ் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் நாம் ஆமிஸ் வாஸ் ஆர்வர் இந்த 5 பி ஃபார்ம் வேர்பில் எதையாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 5 பி ஃபார்ம் வேர்பில் நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பி ஃபார்ம் வேர்பை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5 பேரில் ஒருத்தரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த பிக்சர் இஸ் வெரி கிளியர். இதில் ப்ரெசன்டென்ஸ்க்குரிய வேர்ப் என்ன இருக்குது பாருங்கள், ஆம், ஈஸ், ஆர் இருக்குது. ஓகே, சரி சார், எனக்கு வந்து பன்மைக்கு வேணும், இறந்த காலத்தில் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். பன்மைக்குரியது ஆர், வேர். இதில் இறந்த காலத்துக்குரியது வேர், ரைட்? அப்போ வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி 5 பேரில் ஒருத்தரை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறத பாருங்களேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், SVOன்னு கொடுத்துருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது வேர்ப். வேர்ப்ன்றது என்ன? செயல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வேர்ப்ன்றது செயல். ஒரு வாக்கியத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க. அந்த செயலுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேர்ப்னு சொல்கிறோம். அந்த செயலை யாராவது ஒருத்தர் செய்யணும் இல்லையா, அவங்கள நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம், ரைட்? ஒன் ஹூ டஸ் த ஆக்ஷன் இஸ் த சப்ஜெக்ட். அடுத்து ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேர்பை பார்த்து 4 கேள்வி கேட்குறோம். என்ன, எதை, யாரை, யாருக்குன்ற கேள்வியை நம்ம கேட்குறோம். இந்த கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது நம்ம ஆப்ஜெக்ட்னு போடுறோம். ஓகே, ஆப்ஜெக்டில் சில நேரங்களில் 2 ஆப்ஜெக்ட் வரலாம், ரைட்? இதில் என்ன, எதைன்ற கேள்விக்கு பதிலாக வரதை டிஓன்னு போடலாம். யாரை, யாருக்குன்ற கேள்விக்கு பதிலாக வரதை IO அல்லது IDO அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2 ஆப்ஜெக்ட் வந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் பாசிவாக மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஜெக்டை நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரைட்? சரி, இப்போது இந்த ஸ்கெலிட்டனில் பாருங்கள்,
நம்ம பார்த்ததெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? எஸ்விஓ இப்போ கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்ச பிறகு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் நம்ம மாற்ற போகிறோம். மாற்றிட்டு சப்ஜெக்ட் முன்னாடி நம்ம பை யூஸ் பண்ண போகிறோம். பைக்கு முன்னாடி நம்ம V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டால் யூஸ் பண்ண போகிறோம். டால்ன்றது ஸோ அந்த பீன் பீயிங் பி ப்ளஸ் ஆமிஸ் வாஸ் ஆர்வர் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆக்டிவ்லேருந்து பேசிவாக நம்ம மாற்றலாம். ஓகே, ஸோ பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம இப்போது தரவாக பார்த்துட்டோம். அப்போ now we are ready to transform the sentence from active to passive. ஆக்டிவை பேசிவாக மாற்றுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நம்ம இந்த பேசிக் திங்ஸை அப்ளை பண்ணி நம்ம ஆக்டிவை ஈஸியாக நம்ம பேசிவாக மாற்றலாம் with the help of this skeleton. So keep watching it repeatedly. திரும்ப திரும்ப கொஞ்சம் பாருங்கள் so that you can understand the concept easily. அதுக்கப்புறம் நமக்கு transformation it's nothing. It's very 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 simple for you to transform it, right? So see you in the next video. Keep watching. Thank you very much. லைக் பண்ணுங்க, ஷேர்